ஒரு ஒரு மனுஷருக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு ஹீலிங்னு வச்சுக்கலாம். அவர் ஒரு தேவ மனுஷரை பார்த்து சொன்னாரா, எனக்கு சுகம் வேணும், ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்ன சொன்னாரா? எனக்கு சுகம் வேணும், ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படி ஓகேவா, அப்படின்னா நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. இவருக்கு ஒன்றும் புரியல, பாஸ்டருக்கு என்ன சொல்கிறது. சரி, நான் போய் ஆண்டவரை கேட்டுட்டு வரேன், நீங்கள் இருங்கன்னு சொல்லி உள்ளே போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, அவர் சுகம் வேணுன்றாரு, உங்களை வேணான்றாரே, இப்போ நான் அவருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டார். ஆண்டவர் சொன்னாரா, அவன் என்ன வேணான்னு சொல்கிறதுக்காக நான் அவனுக்கு சுகம் கொடுக்காம இருக்க முடியாது. நான் அவனை உருவாக்கின தேவன். ஹல்லேலூயா. அவன் அதை ஒத்துக்கொள்னாலும் நான் அவனுக்கு சுகத்தை தருவேன் அப்படின்னு சொன்னார். நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஏன் சொல்கிறேன்னா, இது உண்மையாக நடந்துச்சு. நம்ம அப்பா, நீ எனக்கு இதை செஞ்சா நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்ற ஆண்டவர் இல்லை. அவர் தான் முதல்ல நம்மளை தேடி வந்தார், அப்புறம் தான் நம்ம இப்போ அவரை தேடி வரோம். ஹல்லேலூயா. அப்படி ஒரு நல்ல தெய்வத்தை ஆராதிக்க கர்த்தர் இன்றைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த